ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். அங்கே ஆனந்த் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது வேலை கொடுத்தாலே சரி, நாளைக்கு செய்வேன் என்று தள்ளி போட்டு விடுவான். ஒரு நாள் அவன் பாட்டி அவனிடம் வந்து ஒரு சிறிய விதையை கொடுத்தார். ஆனந்தா, இந்த விதை உன் வாழ்க்கையையே மாற்றும். இதை நட்டு வளர்த்து பார் என்றார். ஆனந்த் சிரித்தபடியே கேட்டான், பாட்டி, ஒரு சின்ன விதை எப்படி என்னை மாற்றப் போகுது? ஆனால் பாட்டி சிரித்தே சென்றார். அடுத்த நாள் ஆனந்த் அந்த விதையை மண்ணில் நட்டான். ஆனால் வழக்கம் போல் தண்ணீர் ஊற்ற மறந்து விட்டான். 2 நாட்கள் கழித்து பார்த்தான், மண் வறண்டு போயிருந்தது. அதே சமயம் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன உணர்வு. அந்த விதை சொல்கிற மாதிரி தோன்றியது. நான் உன்னை நம்பி இருக்கேன், என்ன வளர உதவி செய். இந்த வார்த்தை ஆனந்தின் மனதில் ஒலித்தது. அவன் உடனே தண்ணீர் ஊற்றினான். அடுத்த நாள் மறுநாள் தினமும் தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தான். சில நாட்களில் ஒரு சின்ன பச்சை துளி மண்ணை உடைத்து மேலே வந்தது. அதை பார்த்த ஆனந்தின் முகத்தில் மகிழ்ச்சி. வாவ், இது இப்படி வளருதே என்று ஆச்சரியப்பட்டான். ஆனால் ஒரு நாள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. சின்ன நாற்று ஆடிக்கொண்டே இருந்தது. ஆனந்த் பயந்தான், அது முறிந்து போய்விடும் என்று. அவன் ஓடி சென்று நாற்றை கைகளால் காத்தான். பக்கத்து குழந்தைகள் சிரித்தார்கள். அட, ஒரு நாற்றுக்காக இவ்வளவு கவலையா? விடு அது. ஆனால் ஆனந்த் விட்டுவைக்கவில்லை. காற்று அடித்தால் தாங்கினான். மழை வந்தால் துளி துளியாக மூடி காத்தான். தினமும் மண் சரி செய்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தான். நாள் கடந்தது. நாற்று மெதுவாக வலுவான அழகான மரமாக வளர ஆரம்பித்தது. ஆண்டு காலங்கள் பறந்தன. ஒரு சின்ன விதை இப்போது கிராமத்துக்கு நிழல் தரும் பெரிய மரம். ஒரு நாள் பாட்டி அந்த மரத்தை காட்டி கேட்டார், ஆனந்தா, இப்போது புரியுதா ஒரு விதை என்ன மாற்றி இருக்கு? ஆனந்த் மெதுவாக சொன்னான், பாட்டி, நான் இந்த மரத்தை கவனித்த போதே புரிந்தது. தள்ளி போட்டால் எதுவும் வளராது. ஆனா சின்ன முயற்சி கூட தினமும் செய்தால் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பாட்டி அன்பாக சிரித்தார். அதுதான் விதை சொல்லும் ரகசியம். சிறிய முதல் படி, தினசரி முயற்சி. அதுதான் பெரிய வெற்றியை கொடுக்கிறது. சிறிய விதை போல உங்களும் தினமும் ஒரு சின்ன முயற்சி செய்தால் உங்கள் கனவுகளும் பெரிய மரமாக வளர்ந்தே தீரும்.